ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி செட்டிநாடு முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை கொதி வந்ததோ 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை 2 பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலா விழுது பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எல்லா முட்டையையும் திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு செட்டிநாடு முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.